வணக்கங்க. இன்னைக்கு தேதி 2/2/2026 ராமநாதபுரம் கூட்டுப்பண்ணையில் தாங்க இருக்கோம். நீரை உருவாக்குறதுன்னா என்னங்க? நீருன்னா என்னங்க? உண்மையிலே நீருங்கிறது காற்றினுடைய மூலக்கூறுகள். இரும்பினுடைய தாதுக்கள்லேருந்து இரும்பை உருவாக்கி பார்க்கறது மாதிரி. ஒரு கத்தியை கண்ணால் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? அதை உருவமாக ஆக்கணும். நீரை உருவாக்கணும்னா என்ன செய்யணுங்க? நீரை உருவமாக்கணும். அது காற்று, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த காற்று. அந்த நீரை உருவமாக ஆக்கிறதுக்கு பேர் தாங்க உருவாக்குதல். உருவத்தை ஆக்குதல் உருவாக்குதலுங்க. தமிழ் படிக்கணுங்க. நீரை இங்கே உருவாக்குறாங்க ராமநாதபுரம் கூட்டுப்பண்ணையில். அது என்ன பெய்கிற நீரை முதல்ல அழியாமல் காப்பாற்றணும். ஆவியாக போயிடக்கூடாது. எந்த நிமிஷமும் பூமியிலேருந்து அழிஞ்சு போகிற பொருளாக இருக்கிற பொருள் தண்ணி. மண் கிடக்கு, புல் கிடக்கு, பூண்டு கிடக்கு, செடி கிடக்கு, எல்லாம் கிடக்கு. பேப்பர் கிடக்கு, பிளாஸ்டிக் கிடக்கு, எல்லாம் தரைக்கு மேலே கிடக்குங்க. தண்ணி மட்டும் தரைக்கும் கீழே போனாலும் ஆவியாக போயிடுது, தரைக்கு மேலே போனாலும் ஆவியாயிடுது. இந்த ஆவியாக போகாமல் அதை நிறுத்துறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தாங்க உருவாக்குதல், உருவமாக மாற்றுதல். உருவமாக மாற்றுறதுன்னா என்ன? கண்ணுக்கு தெரியும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் காற்றுல இருக்குது, கண்ணுக்கு தெரியுமா? நீராக மாற்றினாதாங்க தெரியும். அந்த மாதிரி நீராக மாற்றி உருவானது தாங்க இந்த விளைச்சல். நீர் இல்லாமல் வாழ மாட்டேங்குதுங்க நெல். அந்த நீரை நிறுத்திங்க, நீரை உருவாக்கி உண்டாக்குனது தாங்க அந்த நெல் விளைச்சல். எப்படி விளைஞ்சிருக்கு பாருங்க. விளைஞ்சு கொட்டுது, விளைஞ்சு சாஞ்சிருக்குங்கிறோம்ல, சாய நிற்குதுங்க காத்துக்கிட்டு. சரியா? கதிர் முத்தன நெல்லம்மா யாருக்காக தனி குனிஞ்ச சொல்லம்மான்னு சொல்றான்ல, அந்த முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு சாயுது பாருங்க. அருமையா விளைஞ்சிருக்குங்க. அவங்க பாருங்க. ஏங்க ஒண்ணுமே இல்லை, விதைச்சிருக்கோங்க, வீசி எறிஞ்சா முளைச்சிருதுங்க நெல். அவ்வளவுதாங்க. அறுக்கிறதுக்கு நீங்க அருவாள் எடுத்துட்டு வந்தா போதும். எப்ப வேணாலும் வந்து பாருங்க. மாவட்ட ஆட்சியரை கூப்பிடுறதா இருக்காங்க. 3வது வருஷமா தண்ணீரை உருவாக்கி 40 ஏக்கர்ல நெல் பயிரிட்டு இருக்கோம். இந்த மாவட்டத்தில், ராமநாதபுரத்தில் தண்ணீர் இல்லாத மாவட்டத்தில் நீரை உருவமாக ஆக்குறோம். நீரை உருவாக்கி இருக்கோம். முதல் வருஷம் 10 ஏக்கர்ல போட்டோம், நெல் விளைஞ்சுது. தண்ணீர் உருவாகி நெல் முளைஞ்சுது. 2வது வருஷம் 25 ஏக்கர்ல நீர் உருவாகி நெல் விளைஞ்சது, 166 மூட்டை. இந்த வருஷம் 40 ஏக்கர்ல போட்டிருக்கோம். வறட்சி மாவட்டங்கள்னு அறிவிக்கப்படுற மாவட்டத்தில் நீரை உருவாக்கி இருக்கோம். இதுக்கு அறுவடை திருவிழா. இந்த அறுவடை திருவிழாவை வந்து பார்க்கணும் மாவட்ட ஆட்சியர். இந்த பாருங்க, இந்த மாதிரி உருவாக்கி இருக்காங்க. 3 வருஷமா உருவாக்கி இருக்காங்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தான் தெரியும். ஆனா நான் வந்து பாக்குறேன், வைகை ஆத்துல கூட இந்த வருஷம் தண்ணி வரல. ஆனா இங்க எப்படி மழை பெஞ்சதுன்னு தெரியல. இந்த ராமநாதபுரம் பூரா சீமக்கருவேல தான் இருக்கு. இது எல்லாம் அரசு புறம்போக்கு நிலங்கள் இல்ல, எல்லாம் உழவர்களோட நிலங்கள் தான். அவங்க எல்லாரும் இந்த மாதிரி முயற்சி பண்ணாங்கன்னா நீரை உருவாக்க முடியும். இந்தியாவில் 3 பகுதி கடலுங்க. கடற்கரை ஓரமெல்லாம் இருக்கிற நிலத்தெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஏக்கர் எல்லாமே உப்பு மண். அங்க கூட வரப்போ உயர்த்தினா நீரை உருவாக்கலாங்க. நீரை உருவாக்கிட்டா இந்தியாவோட எதிர்காலமே வேற மாதிரி மாறுங்க. மக்களோட வாழ்க்கையே வேற மாதிரி மாறும். வெள்ள நிவாரணத்துக்கும் வறட்சி நிவாரணத்துக்கும் பிச்சை எடுக்க வேணாங்க. வரப்போ உயர்த்திட்டீங்கன்னா நீர் அங்க உருவாகும், மழை பொழியும். நெல்லை வீசி எறிஞ்சிங்கன்னா முளைச்சிரும். வீசி எறிஞ்ச நெல் தாங்க. களைக்கொல்லி இல்லை, இயற்கை எரு இல்லை, பஞ்சகவியா இல்லை, அம்மோனியா சல்பேட் இல்லை, எதுவுமே கிடையாது. நுண்ணூட்டம் கிடையாது, பேரூட்டம் கிடையாது, பூச்சிக்கொல்லி இல்லை, புழுக்கொல்லி இல்லை, புகையாம் கிடையாது, இலை சுருட்டு புழு கிடையாது, படைப்புழு கிடையாது, வண்டு கிடையாது, கதிர்நாவாய் பூச்சி கிடையாதுங்க. வீசி எறிஞ்சிங்கன்னா கதிரருவாலோட வரலாங்க. நீரை உருவாக்குங்க. தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கோம் நீரை. நண்பர்கள் புரிஞ்சுக்குவாங்க. தயவு செஞ்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உருவாக்குறோம். மேன்மை பொருந்திய மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த செய்தியை மக்களுக்கு அறிவிக்கணும். இந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரமாக இந்த மாதிரி ஒரு இடம். மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள வெவ்வேறு மாவட்டங்களில் உள்ளவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நீரை உருவாக்கி நெல்லை விளைய வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலை கொண்டுட்டு போனா கூட பல ஆயிரம் மக்களுக்கு அவர் வாழ்வு கொடுத்ததா, உயிர் கொடுத்ததா, வேளாண்மைக்கு துணை நின்றதா வரும். அரசுக்கு ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானமா வரும். வரப்போ உயர்த்தி இந்த மாதிரி நீரை உருவாக்கி நெல் விளைஞ்சா தமிழ்நாட்டோட அரசு வருமானம் எவ்வளவு அதிகரிக்கும் பாருங்க. நோய் இல்லாத, நஞ்சில்லாத உணவுங்க. விதைக்கிறோம், அடுத்தது அறுக்கிறோம். பாருங்க எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்க. விளைஞ்சு சாஞ்சிருக்கு பாருங்க. பாருங்க விளைச்சல பாருங்க. பாருங்க. அதனால இன்னைக்கு தேதி பதிவிடுற நாள் 2/2/2026. நீரை உருவாக்குதல் என்பது நீரை உருவமாக ஆக்கி காட்டுதல், அழியாம. அப்படியே அழிஞ்சாலும் மீண்டும் மறுசுழற்சியாகி தரையில தேக்கி வைக்கிற நீர் நீராவியா மாறி மேகக்கூட்டமாகி மீண்டும் நீரா மாறி வரணும்னா பூமியில மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா பூமிக்குள்ள சூடு இருந்தாலும் பூமிக்கு வெளியில சூடு இருந்தாலும் சூடு அதிகரிச்சுன்னா நீர் ஆவியாகி மேகமாகி மீண்டும் மழையா மாறி வரும்.
கடலுக்கு போயிட்டுன்னா நீராவி இவ்வளவு வேகமா நீர் ஆவியாகாது. பூமிக்குள்ள தண்ணி இல்லைனாலும் பூமி உள்ள சூடு அதிகரிச்சாலும் நீர் ஆவியாகாது. பூமிக்கு மேல தண்ணி இருந்தாதான் சூரியனுடைய வெப்பத்தாலையும் நீர் ஆவியாகும். பூமிக்குள்ள சூடு அதிகரிச்சாலும் நீர் ஆவியாகும். அதனால தாங்க பூமியில நீரை உருவமாக்கி அந்த உருவத்தை மீண்டும் மீண்டும் ஆவியா மாறினாலும் மீண்டும் நீரா வரணுங்கிறதுக்காக தமிழகம் கட்டுன அணை தாங்க வரப்பு உயர்த்தினது வயல்கள். நீரை உருவாக்குறதுக்காக, நீரை உருவமாக பார்க்கணுங்கிறதுக்காக கட்டினதுங்க. சரிங்களா? நன்றிங்க.